வணக்கம் ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்க்களை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லோன் ஆஃபரை பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம், வட்டி கம்மியாக தராங்களா, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லாமல் லோன் தராங்களா, இதெல்லாம் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஆஃபருங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, எது உண்மையான ஆஃபராக இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு லோன் வாங்குறேன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறமா பணம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு ஆப்புக்கோ அல்லது இன்னொரு பேங்க்குக்கோ போய்ட்டு லோன் போகக்கூடாது. இதே லோனில் நமக்கு டாப் அப் கிடைக்கணும், அதே நேரத்தில் அர்ஜென்ட்டுக்கு சீக்கிரமாக கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் எப்பப்பெல்லாம் பணம் தேவையாக இருக்கோ அப்பப்பெல்லாம் ஆக்சஸபிளாக இருக்கணும், டக்குன்னு எடுத்து டக்குன்னு கட்டுற மாதிரி இருக்கணும். அதுக்கு எந்த விதமான ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ்லாம் இருக்கக்கூடாது. இது போல் யாராவது தருவாங்களா? ஆமாம், இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு லோன் ஆஃபர் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த லோன் ஆஃபர் பொறுத்த வரைக்குமே டெபிட் கன்சல்டேஷன் லோன் என்ற ஒரு விஷயத்தையும் லோன் தராங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான வெரைட்டி இதில் வச்சுருக்காங்க. இவங்க யார், இந்த லோன் ஆஃபர் பண்ணுறதுக்காக அவங்க என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ஆஃபராக தராங்க, அதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க, என்ன கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் இந்த லோன் கிடைக்கும், எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும், எனக்கு ஏற்கனவே லோன் இருக்குங்க, எனக்கு பணம் கிடைக்குமா, இப்போ நிறைய சந்தேகங்களுக்கான விடைகள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் பண்ணுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி உங்களுக்கு பிரோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, தெளிவாக கிடைக்குதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஒரு பர்சனல் லோன் ஆல்ரெடி எனக்கு இருக்குது, மறுபடியும் ஒரு பர்சனல் லோன் எனக்கு தேவைப்படுது. ஏன்னா இப்போதைக்கு அர்ஜென்ட்டுக்கு எமர்ஜென்சிக்கு பணம் தேவை. அது போல் ஒரு சூழ்நிலைங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ஒரு பேங்க் இருக்கிறாங்க, அவங்க நிறைய விதமான ஆஃபர் வச்சுருக்காங்க. இது போல் உங்களுக்கு அடிக்கடி தேவை இருக்கிறவங்களுக்காக நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. அவங்க என்ன ஆப்ஷன் வச்சுருக்காங்க, அது என்ன பெனிஃபிட் இருக்குன்ட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே லோன் இருக்குது, பணம் தேவைப்பட்டாலும் சரி, அல்லது கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்குது, எனக்கு பணம் தேவைப்பட்டாலும் சரி, நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸை பற்றி நான் பெருமைக்காக சொல்லலை. பஜாஜ் ஃபைனான்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களோட ஃபஸ்ட்டு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அதுக்குள்ள பாசிட்டிவ், அதுக்கப்புறமா அதில் எப்படி நீங்கள் வாங்கலாம், அதுக்கு என்ன சார்ஜஸ் போடுறாங்க, அந்த சார்ஜஸ் நியாயமானதா, நமக்கு அது சூட்டபிள் ஆகுமா, இதெல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். 40 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் இவங்க பண்ணுறாங்க. உங்களோட சிபில் ஸ்கோர் 685க்கு மேலே இருந்தாவே லோன் தருவதாக சொல்கிறாங்க. நிறைய விதமான ஃபியூச்சர்ஸ் வச்சுருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா, நமக்கு அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைப்படுது, நடுவில் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இவங்க வச்சுருக்காங்க. பர்சனல் லோனில் 3 விதமான யூனிக் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. டேர்ம் லோன் ஒன்று வச்சுருக்காங்க, அதுக்கப்புறமா ஃப்ளெக்ஸி டேர்ம் லோன், ஃப்ளெக்ஸி ஹைப்ரிட் லோன் வச்சுருக்காங்க. இந்த 3 விதமான வெரைட்டியான லோனை பற்றி நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இல்லை நிறைய விஷயம் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃப்ளெக்ஸி டேர்ம் லோன். ஃப்ளெக்ஸி டேர்ம் லோனில் என்னங்க பெனிஃபிட் அப்படி பார்த்தீங்கன்னா, 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு லோன் நீங்கள் வாங்குறீங்க, 24 மாதம் இஎம்ஐ போட்டுறீங்க வச்சுங்களேன். 2 வருஷம் இஎம்ஐ போட்டு நீங்கள் கட்டிட்டு வரீங்க. ஸோ வட்டி ஸோ அதுக்கு எவ்வளோ இதெல்லாம் விஷயம்லாம் வரல, சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். 2 வருஷம் போட்டு நீங்கள் கட்டிட்டு இருக்கீங்க, 6 மாதம் வரைக்கும் ப்ராப்பராக நீங்கள் கட்டிட்டு வரீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ரெகுலராக உங்கள் இஎம்ஐலாம் போட்டு கட்டிட்டு வரீங்க. திடீர்னு ஒரு 50,000 உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, நீங்கள் வேற ஒரு பேங்க்குக்கும் எங்கேயும் போக தேவையில்லை. இதே ஃப்ளெக்ஸி லோனில் நீங்கள் மை அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் வரும், அதில் போயிட்டு நீங்கள் கட்டின பணம், அசல் பணம் அதில் இருக்கும். அதாவது நீங்கள் ஒவ்வொரு இஎம்ஐ கட்டுறீங்க இல்லையா, அதில் அசல் எவ்வளோ கவுண்டிங் ஆகிட்டு இந்த விட்ராவில் இந்த மை அக்கௌண்ட்டில் தெரிஞ்சுட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு 50,000 தேவைப்படுச்சுன்னா நீங்கள் அழகாக விட்ராவில் ஒரு ஆப்ஷனும் அது போட்டிங்கன்னா உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் பணம் வந்துடும். வேறு எந்த விதமான டீட்டெயில்ஸும் அதில் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த பணம் நீங்கள் வந்துட்ட பிறகு உங்களுக்கு ஏதோ ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணுறீங்க, ஒரு முக்கியமான ஒரு இடத்துலேருந்து ஒரு பணம் வரணும்னே அந்த பணத்தை எடுத்து மறுபடியும் எப்படி விட்ராவல் பண்ணிங்களோ அப்படியே நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் இந்த மை அக்கௌண்ட் ஆப்ஷன்ஸில் வச்சுருக்காங்க. இதுக்கு ஏதாவது சார்ஜஸ் இருக்கா அப்படி கேட்டிங்கன்னா இருக்குது. இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ஒரு 50,000 ரூபாய்க்காக மறுபடியும் இன்னொரு லோன் நீங்கள் போக தேவையில்லை. அதுக்காக டாக்குமெண்ட்ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை நீங்கள் யாருக்கிட்டே ஷேர் பண்ண தேவையில்லை. ஒரே லோனாக இருந்து போயிடும், தேவைன்னா டக்குன்னு எடுத்துக்கலாம், வேலை முடிஞ்சிச்சுன்னா டக்குன்னு கட்டிக்கலாம், முடிஞ்சு போச்சு. ஃப்ளெக்ஸி ஹைப்ரிட் லோனுக்கும் ஃப்ளெக்ஸி டேர்ம் லோனுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, பெரிய வித்தியாசம் இல்லை, பணத்தை திரும்ப செலுத்தக்கூடிய வித்தியாசங்கள் மட்டும்தான். ஃப்ளெக்ஸி ஹைப்ரிட் லோனை பொறுத்த வரைக்குமே 2 லட்ச ரூபா லோன் வாங்குறீங்க, 24 மாதம் இஎம்ஐ போகிறீங்க வச்சுங்களேன். திடீர்னு ஒரு 6 மாதம் கழிச்சு பணம் தேவைப்படுது, உங்கள் மை அக்கௌண்ட்டில் போயிட்டு ஒரு 50,000 நீங்கள் எடுக்கிறீங்க வச்சுங்களேன். உங்களுக்கு பணம் வரல, நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல பணம் வராத ஒரு பட்சத்தில் அந்த 50,000 பணத்தை நீங்கள் மொத்தமாக கட்ட முடியலனா கூட நீங்கள் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம். அந்த இஎம்ஐன்ற விஷயத்தை தான் அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. 24 மாதம் நீங்கள் இஎம்ஐ போட்டு ரன்னிங்கில் போயிட்டு இருக்கு இல்லையா, அது கூட இந்த 3 மாதமும் சேர்ந்து, அதாவது 3 மாதம் கழிச்சு தானே பணத்தை கட்டுற ஐடியா வச்சுருக்கீங்க,
அப்படி பிளான் பண்ணிங்கன்னா அந்த 3 மாதம் சேர்த்து உங்களுக்கு 24 மாதன்றது ஒரு 27 மாதமாக எக்ஸ்டெண்ட் ஆகும், அதை அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயங்களும். அந்த 3 மாதத்துக்கு 50,000 ரூபா இஎம்ஐயாக போட்டாங்கன்னா எப்படி வரும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து வித்தியாசம். என்ன கேட்டிங்கன்னா ஃப்ளெக்ஸி டேர்ம் லோனே ஓகேன்னு சொல்ல முடியும். அர்ஜென்ட்டுக்கு பணம் வந்துச்சுன்னா டக்குன்னு கட்டிடலாம். இந்த இஎம்ஐ விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். 3வதாக சொல்லக்கூடிய டேர்ம் லோன் வந்து ரெகுலர் லோன் தான். அது எப்பவுமே வாங்கக்கூடிய பர்சனல் லோன் தான். அதில் பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே இல்லை. பஜாஜ் ஃபைனான்ஸில் இந்த 3 வெரைட்டி லோனும் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பர்சனல் லோன் ரெகுலர் லோன் வாங்கினீங்கன்னா நீங்கள் ரெகுலராக வாங்கக்கூடிய பர்சனல் லோன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளெக்ஸி டேர்ம் லோனை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அர்ஜென்ட் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். 3வது வந்து என்ன கேட்டிங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 24 மாதம் இஎம்ஐ போட்டாங்கன்னா நடுவில் பணம்லாம் எடுக்க முடியாது. இந்த 24 மாதம் கட்டி முடிக்க வேண்டியதாக இருக்கும். நடுவில் எதுவுமே நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்காது. பணம் தேவைப்பட்டுச்சுன்னா வேறு எங்கேயா ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுலேருந்து எடுக்க முடியாது. ஆனால் ஃப்ளெக்ஸி டேர்ம் லோனில் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு மை அக்கௌண்ட்டில் நீங்கள் கட்டின பணம் இருக்கும். உங்களுக்கு அர்ஜென்ட் நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா, எடுத்துகிட்டு திரும்ப செலுத்திடலாம். ஆனாலும் அதுக்கு சார்ஜஸ் இல்லை. இவங்க சொன்னாலும் அதுக்கு சார்ஜஸ் இருக்குது, ஆனால் அதிகபட்சமாக இருக்காது. அதனால் நீங்கள் ஒரு 3 மாதத்துக்குள்ளே திரும்ப செலுத்துற மாதிரி பார்த்துங்க. 6 மாதம் ரொம்ப டைம் எடுத்துக்காம முடியும், சீக்கிரமாக கட்டுற மாதிரி ஆகிட்டு தான் இது ஓகேன்னு சொல்ல முடியும். வட்டி எவ்வளோ போகிறாங்கன்னா 11% வந்து 32% per annum போட வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் 3.93%, 4%ங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். அதாவது ரெகுலர் பர்சனல் லோன் வாங்குறவங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் 4%னா ஃப்ளெக்ஸி ஃபீஸ் ஒரு ஆப்ஷன் போடுறாங்க. ஃப்ளெக்ஸி டேர்ம் லோன் வாங்குறீங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ், அதுக்கு சில டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுதா, அதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு ஒன்றா வச்சுருக்காங்க. ஸோ இந்த லோனுக்கு எலிஜிபிலிட்டி எனக்கு வராது பாஸ், எனக்கு அவ்வளோ அமௌண்ட்டு சேலரிலாம் கிடையாது, எனக்கு 30,000 35,000 வராது, ஏற்கனவே லோன் எனக்கு போயிட்டுருக்கு, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே பஜாஜ் ஃபைனான்ஸில் இன்னொரு ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. கோ அப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. கோ அப்ளிகேட் லோனும் தராங்க. இந்த லோனு பொறுத்த வரைக்குமே லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இல்லை, கோ அப்ளிகேட் லோன் இருக்குது. அதே நேரத்தில் பர்சனல் லோன் வாங்க தந்தாலும் கோ அப்ளிகேட் லோன் இருக்குது. உங்களோட சேரக்கூடிய கோ அப்ளிகேட் யாராக இருக்கலாம், உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், உங்கள் கணவனால மனைவி, அதுக்கப்புறமா உங்களோட பிரதர்ஸு சிஸ்டர்ஸு அப்படி இருக்கலாம், உங்களோட அப்பா அம்மா, அவங்க பென்ஷனர் ஹோல்டராக இருந்தால் இருக்கலாம். அவங்க சம்பாதிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா தான் இது உங்களுக்கு கிடைக்கும். இந்த லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் இதே ஆப்ஷன்ஸ் தான். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு யாராவது இருக்கிறாங்க, நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க சேலரி நல்லா ஆகுது, அவங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் நல்லா ஆகுதுன்னா அவங்களும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவங்க வந்து உங்கள் கோ ஒர்க்கராக இருக்கணும், உங்கள் ஒரே ஆஃபீஸில் இருக்கணும், கோ ஒர்க்கராக இருந்தால் இது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாருன்னா இந்த கோ அப்ளிகேட் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதை யாருக்காக சொல்கிறேன்னா இன்கம் பெருசாக இல்லாதவங்க இந்த கோ அப்ளிகேட் லோனை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கு சில டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ லோன்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, ஆப்ஷன்ஸை நம்ம தேடணும். அவங்க இல்லைன்னு சொல்லனாலும் வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா நம்ம கேட்கணும். கேட்டால் தான் கிடைக்கும். என்ன விஷயம் இருக்குது பாஸ், ஏதாவது நான் பண்ணணுமா, என்ன வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா, எனக்கு இந்த எலிஜிபிலிட்டி இல்லைன்றீங்களே, இதை நாங்கள் சொல்லுங்கன்னு நீங்கள் கேட்டால் தான் சொல்லுவாங்க. ஏன்னா கேட்காம எதுவுமே யார்கிட்டருந்து வராது. ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம தேடாதான் கிடைக்கும். ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்குமே நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, சேலரி பர்சனாக இருந்தாலும் சரி, சம்பளம் கம்மியாக இருந்தாலும் சரி, சம்பளம் அதிகமாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே லோன் இருந்தாலும் சரி, இது போல் நிறைய வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி லோன் ஆஃபர் வச்சுருக்காங்க. ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸில் இவ்வளோ வெரைட்டி இருக்குது. ஆனால் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பஜாஜ் ஃபைனான்ஸில் இருக்கக்கூடிய ஃபீட்பேக்கில் போடும்போது முக்கியமான ஒரு நாள் மிஸ் பண்ணாலும் வட்டி போடுறாங்க பாஸ், ஒரு 2 மாதம் நான் கட்டாமல் விட்டேன், எனக்கு இவ்வளோ வட்டி போட்டாங்க, நான் வாங்கின லோனு காட்டில் அதிகமாக போட்டாங்க, இதெல்லாம் வந்து அவங்க சொன்னாலும் நீங்கள் ஏன் அப்படி விட்றீங்கன்னு தான் நம்ம கேட்கணும். ஏன்னா இது வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி போனாவே நீங்கள் டேஞ்சரான ஒரு விஷயத்துக்கு செய்கிறீங்க, ஒரு கவனமாக தான் நீங்கள் இருக்கணும், பணத்தை ஒழுங்காக கட்டணும்னு ஒரு ஐடியா இருந்தால் தான் நீங்கள் இதில் இறங்கணும். இல்லைன்னா நீங்கள் கவர்மெண்ட் பேங்க்குக்கு போயிடலாம். கவர்மெண்ட் பேங்க்குக்கு அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி பொறுத்த வரைக்குமே சீக்கிரமாக கிடைக்கும். ஆனால் உங்களோட பணங்கள் தரவுகள் எல்லாமே பக்காவாக நீங்கள் கட்டி பக்காவாக முடிச்சாதான் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இதை மட்டும் ஞாபகத்தை வச்சுட்டாவே எங்கே லோன் வாங்கினாலும் ஈஸியாக கட்டி முடிச்சிடலாம். ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸில் உங்களுக்கு லோன் தேவைப்படுச்சுன்னா இவங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்டில் கொடுத்துட்டாங்க, படிச்சு பாருங்கள். உங்கள் விருப்பம் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிப்பாங்க நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிப்பாங்க. மறுபடியும் பார்க்கலாம்.